ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவை வச்சு ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான குலோப் ஜாமுன் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பேன் வச்சதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து நெய் உருகுனதுக்கு பின்னாடி 1 டம்ளர் அளவுக்கு நான் ரவை சேர்த்துருக்கேன். இது வறுக்காத ரவை தான். இப்போ தான் நான் வறுத்துக்க போகிறேன். நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ரவையை நீங்கள் வறுத்து விடுங்க. ரொம்ப நேரம் ப்ரௌன் கலரில் வறுபடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ரவை ஓரளவுக்கு சூடாகுனதுக்கப்புறமா நம்ம சேர்த்த நெய் நல்ல ஒரு வாசம் வரும். அந்தளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா வறுபட்டிருக்கு. இதை நம்ம இப்போ ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ அதே பேனில் பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்த பின்னாடி இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்ல ஒரு பாகுபதம் வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட குங்குமப்பூ இல்லை, ஸோ நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாகு இருக்குது இல்லையா, சக்கரை பாகு நல்ல ஒரு கம்பி பதம் வரும். அதாவது ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக எனக்கு ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நான் இதை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். பாருங்கள், இதுதான் பதம். இப்போ நம்மளோட பாகை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை இன்னொரு கடாயில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் பார்த்திங்கன்னா அந்த சின்ன டம்ளரில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த ரவை எல்லாம் நல்லா வேகணும். நீங்கள் ரவை அதிகமாக எடுத்துட்டிங்க அப்படின்னா பாலோட அளவை இன்னொரு டம்ளர் பால் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா இதை கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த பாலை அந்த ரவை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம குலோப் ஜாமுன் உள்ளேயும் நல்ல இனிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சேர்த்த பின்னாடி இதை நல்லா கலந்து விடுங்க. ரவை நல்லா வெந்து வரட்டும். எல்லாமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. ரவை பாருங்கள், அந்த பால் எல்லாத்தையும் இழுத்த பின்னாடி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஹையில் வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும் ரவை. நல்லா இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நல்லா அதை கலந்து விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், நம்மளோட ரவை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை உருண்டை பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணின பின்னாடி நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சாப்பரில் தான் மாற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு இதில் வச்சு பிசையும் போது எனக்கு நல்லாயிருக்கும் பிசைகிறதுக்கு. ஸோ நான் இதில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். ரொம்ப நேரம் ஆறணுன்னு இல்லை, மிதமான சூடு இருந்தால் போதும். நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இது ஒரு 2லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு இதை ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறமா தான் நம்ம இதை நல்லா பிசையணும். கை வச்சு நல்லா நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, அது மாதிரி நம்ம பிசைஞ்சால் தான் நம்மளோட குலோப் ஜாமுனுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்த பின்னாடி இப்போ நம்ம இதை பிசைய ஆரம்பிச்சிடலாம். மாவை நல்லா 2 கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்லா நீங்கள் 2 கை வச்சு பிசைஞ்சாலும் ஓகே தான். இந்த மாதிரி நல்லா அதை திருப்பி அதை நல்லா அழுத்தம் கொடுத்து மாவை நீங்கள் பிசைஞ்சிட்டே இருக்கணும். நல்ல ஒரு நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதத்தில் நீங்கள் நல்லா இதை அழுத்தம் கொடுத்து பிசையணும். எந்த அளவுக்கு நீங்கள் இதை பிசைஞ்சு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டான குலோப் ஜாமுன் கிடைக்கும். உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரியோ பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா லேசாக நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி லேசாக நெய் தான் அப்ளை பண்ணின பின்னாடி நான் இந்த மாதிரி பிசைஞ்சேன். பாருங்கள், அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். லேசாக நெய்யில் தொட்டுக்கோங்க.
நெய்யில் கையில் வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பால் வந்து பிடிச்சிக்கோங்க. எந்த வெடிப்பு இல்லாமல் வந்து பிடிச்சிக்கோங்க. லேசாக வெடிப்பு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா திரும்பவும் அதை வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா நீங்கள் பசைஞ்சு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ரவா பால்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி லேசாக நெய்யில் அப்ளை பண்ணிட்டு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு உருண்டை. இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பால் எல்லாமே பிடிச்சாச்சு. கடைசியில் இருக்கிற மாவு லேசாக ட்ரையான மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சமாக வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப அந்த மாவையும் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டேன். பாருங்கள், இப்போ நம்மளோட எண்ணெய் வந்து ரெடியாக இருக்குது. நல்லா சூடாக இருக்கிறதுனால போட்ட உடனே நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரியிறது வந்து நல்லா தெரியும். போட்ட உடனே கிண்டி விட்றாதீங்க. கரண்டி எடுத்து டக்குன்னு உடைய பார்க்கும். ஏன்னா ரவா இல்லை, டக்குன்னு அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து லேசாக வந்து அதை டச் பண்ணி விட்டிங்கனாலே கரண்டியில் லேசாக அது வந்து மூவ் ஆகி வெளியே வந்துடும். இந்த மாதிரி லேசாக தான் நீங்கள் பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ அழகாக கடாயில் வந்து ஒட்டவே இல்லை பாருங்கள். இதில் வந்து 2 விதத்தில் நான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். அதாவது லேசான ஃப்ரை ஆகிட்டு வரும்போது சும்மா ஒரு மீடியம் கலர் வரும்போது நம்ம அதை வந்து எடுத்துடணும். அதே மாதிரி இந்த மாதிரி கலரில் வரும்போது நம்ம எடுத்துடணும். அதே மாதிரி இன்னொரு முறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரும்போது எடுக்கிற மெத்தடு. இப்போ நான் இதை தனியாக எடுத்துட்டேன். நல்லா மொறுன்னு அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு இந்த ரவா பால்ஸு. அதை நான் தனியாக எடுத்துட்டேன். இப்போ மிச்சம் இருக்கிற பேட்ச் வந்து இப்போ போட்டிருக்கேன். இது வந்து பொரியட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை வந்து பாகில் போட்டுக்கலாம். சின்ன பவுலில் நான் வந்து பாகு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பாகு கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தேன். ஸோ அது வந்து பத்தாத மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கரண்டி வச்சு எனக்கு பண்ண முடியல. ஸோ அது வந்து ஸ்லிப் ஆகுது. இந்த மாதிரி பண்ணிட்ட பின்னாடி நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து நல்லா ஊற விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சாஃப்டான குலோப் ஜாமுன் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ஓரமாக நம்ம வந்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதுவும் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. ஸோ இதையும் நல்லா மிதமான ஹீட்லேயே வந்து வச்சு பொரிச்சுக்கோங்க. நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு ரவா பால்ஸ். இப்போ மிச்சம் இருக்கிற பாகில் நான் இதை வந்து சேர்த்துக்கிறேன். எப்படியும் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு ரவா பால்ஸ் வந்து அந்த நம்மளோட சுகர் சிரப்பில் வந்து நல்லா ஊறணும். நல்லா ஊறிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த சுகர் சிரப்பு வந்து நல்லா வந்து அந்த ரவாக்குள்ளே வந்து நல்லா மிங்கிள் ஆகும். இப்போ பாருங்கள், நான் வந்து வேறு ஒரு டிஃபனில் வந்து மாற்றி போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நான் அப்படியே ஊற வைக்க விட போகிறேன். ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் கழிச்சிட்டு அப்புறமா நம்ம பார்க்கலாம் இது எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நல்ல ஊறி நல்ல ஒரு சாஃப்டாக வந்திருக்கு ரவா பால்ஸ் எல்லாமே. நம்மளோட சூப்பரான டேஸ்டியான குலோப் ஜாமுன் ரொம்ப ஈஸியாக நம்ம ரவை வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம். பாருங்கள், இதை வந்து எனக்கு பிரிக்கும் போதே எனக்கு அப்படியே சறுக்கிட்டே இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளே நல்லா ஜூஸியாக அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம இன்னொரு கலரையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுவும் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.